நிமேஷிகா ராதாகிருஷ்ணன் ஒரு இந்திய நடிகை, மாடல் மற்றும் பாடகி ஆவார். இவர் முக்கியமாக தமிழ் தொலைக்காட்சி தொடர்துறையில் பணிபுரிகிறார். இவர் 1994ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு மலையாளி குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் ராதாகிருஷ்ணன், தாயார் பெயர் தெரியவில்லை. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கடைக்குட்டி சிங்கம் என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடர் மூலம் தனது நடிப்பை தொடங்கினார். மழவில் மனோரமாவில் ஒளிபரப்பான அனுராகம் என்ற மலையாள தொலைக்காட்சி சோப் ஓபராவிலும் அவர் தோன்றினார். நடிகை நிமிஷிகா தமிழ் சின்னத்திரையில் கண்ணான கண்ணே என்ற சீரியல் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார். இந்த தொடரின் வெற்றிக்குப் பின்னரும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் அவர் சீரியல்களில் தொடர்ந்து வாய்ப்புகள் பெற முடியாமல் சிரமப்பட்டார். தற்போது கார்த்திக் வாசுவின் ஜோடியாக புனிதா என்ற புதிய சீரியலில் நடித்து வருகிறார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில், சினிமா மட்டுமல்ல, சீரியல்களிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சினைகள் உள்ளன. குறிப்பாக ஹீரோயின்களை விட துணை நடிகைகளிடம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கப்படுகிறது. இது சில நேரங்களில் அந்த சீரியலின் இயக்குனருக்கே தெரியாமல் நடக்கிறது என்று கூறியுள்ளார். மேலும் பெண்களை கார்னர் செய்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும் ஆண்களுக்கும் அதற்கு ஒப்புக்கொள்ளும் பெண்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். நடிகை வாணி போஜன் நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் அவ்வப்போது தன்னுடைய ரசிகர்களுக்காக விதவிதமான புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். இவர் வெளியிடும் புகைப்படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. அந்த விதத்தில்தான் இப்போது பில்லா படத்தில் நடிகை நயன்தாராவின் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதேபோல் கருப்பு நிற உடையில் கலக்கலாக ஒரு போட்டோ ஷூட் எடுத்துள்ளார். இந்த புகைப்படங்கள் இப்போது அதிக அளவில் பார்க்கப்பட்டு ரசிகர்களிடம் லைக்குகளை குவித்து வருகிறது. இந்த புகைப்படத்தில் பார்க்க வாணி போஜன் ஒரு ஹாலிவுட் நடிகை போல இருப்பதாக கூறி வருகின்றனர் நெட்டிசன்கள். சின்னத்திரையில் வெற்றி கண்ட பல பிரபலங்கள் வெள்ளித்திரையில் வாய்ப்பு தேடி வந்தாலும் பலருக்கு திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்பது எட்டாக்கனியாகவே இருந்துள்ளது. ஆனால் பிரியா பவானி சங்கர், ஐஸ்வர்யா ராஜேஷ், வாணி போஜன் என சிலருக்கு மட்டுமே திரைப்பட வாய்ப்புகள் வசமானது. இவர்கள் மூவருமே சின்னத்திரையை தாண்டி வெள்ளித்திரையில் ஹீரோயினாக முத்திரை பதித்துள்ளனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.